என்னதான் இந்தியா எல்லா கண்ட்ரியோடய நல்ல நட்பு வச்சிருந்தாலும் இந்தியாவை பார்த்து எல்லா கண்ட்ரியுமே பயப்படும். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்தியா கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி அதுல முக்கியமான ஒன்று தான் அக்னி 5. இந்த மிசைலோட ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட் பண்ண முடியும். அதுவும் நார்மல் ஸ்பீட்ல இல்ல, 24,000 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர்ல டிராவல் பண்ணும். அதனாலதான் டார்கெட் பண்ற டிஸ்டன்ஸ் தூரமா இருந்தாலும் மினிட்ஸ்ல ரீச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பாகிஸ்தானை 5 நிமிஷத்துல ரீச் பண்ணும். சைனாவை 10 நிமிஷத்துலயும் ஜப்பானை 20 நிமிஷத்துலயும் ரீச் பண்ணி தரமட்டமாக்கிடும். இந்த மிசைல் ஒரு நார்மல் ராக்கெட் மாதிரி போகாது. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல இருந்து ராக்கெட் பூஸ்டர் யூஸ் பண்ணி ஸ்பேஸுக்கு பக்கத்துல இருக்க பேலிஸ்டிக் ட்ராஜெக்டரியில டிராவல் பண்ணும். டார்கெட் கிட்ட வந்த உடனே ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல அட்மாஸ்பியரை கிழிச்சுக்கிட்டு டார்கெட்டை அக்யூரேட்டா ஹிட் பண்ணும். இந்த மிசைல்ல அட்வான்ஸ்ட் கைடன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கனால டார்கெட் எங்க இருந்தாலும் அதை அக்யூரேட்டா ஹிட் பண்ண முடியும். இந்த மாதிரி மிசைல்ஸ் ஹை டெக்னாலஜில டெவலப் பண்ணது இந்தியாவோட டாப் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ற DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல. ஆனா அக்னின்ற பேரை கேட்டாலே எல்லா கண்ட்ரியும் அரண்டு ஓடுற அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணது யாரு தெரியுமா? நம்ம APJ அப்துல் கலாம். இந்தியா யாருக்கிட்டையும் சண்டையை தேடாது. ஆனா இந்தியாவை யாரும் வீக்குன்னு நினைச்சா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆகிடும்.